ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம சமூகத்தில் ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கிற ஆனால் எல்லாரும் பேச தயங்குற ஒரு யதார்த்தமான உண்மையை பற்றி தான் பேச போகிறோம். ஏங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸே அவங்க பிள்ளைங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் தானே படிக்க வைக்கிறாங்க. அவங்களே அவங்க ஸ்கூலில் நம்பாதப்ப நாம் ஏன் நம்ம பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும்? இந்த கேள்வி உங்களில் எத்தனை பேருக்கு தோணியிருக்கு? கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணியிருக்கும். இன்னும் சிலர் ஒரு படி மேலே போய் ரேஷன் கடையில் அரிசி ஃப்ரீயாக கிடைக்குது, ஆனால் பிரியாணி செய்ய கடையில் தானே அரிசி வாங்குகிறோம், அது மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூலும் அப்படின்னு ரொம்ப லாஜிக்காக பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிற யதார்த்தம் தான் என்ன, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, வாங்க இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கிளியராக பார்த்துடலாம். முதல்ல அந்த ஆசிரியர்களுடைய பக்க நியாயத்தையும் அவங்க ஏன் தனியார் பள்ளியை தேடி போகிறாங்க அப்படிங்கிற காரணத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், ஆங்கில வழி கல்வி மோகம். ஆரம்பத்துலேருந்தே பிள்ளைங்க இங்கிலீஷில் கலகலன்னு பேசணும்னு பெற்றவங்க நினைக்கிறாங்க. அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்விக்கு இருக்கிற முக்கியத்துவம் இன்னும் பல இடங்களில் ஆங்கில வழி கல்விக்கு முழுமையாக கிடைக்கல. அதே போல் கூடுதல் கவனம், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷு, கராத்தே, கம்ப்யூட்டர் கிளாஸ்னு ப்ரைவேட் ஸ்கூலில் எக்ஸ்ட்ராவாக பல விஷயங்களை சொல்லித்தராங்க. தன்னோட பிள்ளைக்கும் இதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை தானே. மூணாவது விஷயம், பியர் ப்ரெஷர், சமூக அழுத்தம் சொல்லுவோம். கவர்மெண்ட் டீச்சராக இருந்துக்கிட்டு பையனை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரே, காசு சேர்க்குறாரோ அப்படின்னு சொந்தக்காரங்க பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கும்போது இவங்களும் அந்த ஸ்டேட்டஸ் வளையத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நிறைய போதை பழக்கங்கள்லாம் பெருக்கிட்டு வருது, அங்கே சேர்த்தா என் பையன் கெட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது? உண்மைதான். நாளிதழ்களில் செய்திகளில் வர இந்த செய்திகள் எல்லாமே நமக்கு பயத்தை தான் ஏற்படுத்துது. ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்ப்போம். போதைப் பொருட்கள்ங்கிறது ஒரு சமூக நோய். அது ப்ரைவேட் ஸ்கூலில் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் தங்களுடைய பிராண்டு பேர் கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே தெரியாமல் ரகசியமாக மூடி மறைச்சிட்றாங்க. அரசு பள்ளிகளில் இது ஓப்பனாக வெளியில் தெரியுது. பெற்றோர்களுடைய கண்காணிப்பு தான் வேலியாக இருக்கணும். அதாவது நம்ம பையன் நல்லவனாகவே இருந்தாலும் கூட படிக்கிற நண்பன் திணிச்சு அவனுக்கு எடுத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் நியாயமானது. ஆனால் அதுக்கு ஸ்கூலை மாற்றுறது தீர்வு கிடையாது. பிள்ளைங்கள்கிட்ட தினமும் பேசுங்க, அவங்க நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துங்க, ஸ்கூலில் டீச்சர்கிட்ட ரகசியமாக சொல்லி கண்காணிப்பை அதிகப்படுத்துங்க. எந்த ஸ்கூலாக இருந்தாலும் நம்ம வளர்ப்பு தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வேலியாக நிற்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது அந்த பிரியாணி அரிசின்னு ஒருத்தர் ஒப்பிட்டு இருந்தார். கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இந்த ஒப்பீட்டில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குங்க. கல்விங்கிறது சாப்பாட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ஜீரணிக்கிற அரிசிலாம் கிடையாது, அது வாழ்க்கையை உருவாக்குற விதை. நீங்கள் பிரியாணி அரிசின்னு சொல்லுற ப்ரைவேட் ஸ்கூலு என்ன பண்ணுது தெரியுமா? கலர் கலராக பாக்கெட் போட்டு பளபளப்பாக விளம்பரம் பண்ணி விற்கிது. ஆனால் அந்த அரிசியை விளைவிச்ச தகுதியான விவசாயி யாருன்னு பார்த்தா அது நம்ம அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற முக்கால்வாசி டீச்சர்ஸ் கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்குற முறையான தகுதி தேர்வு டெட் எழுதாதவங்க தான். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே லட்சக்கணக்கான பேரோட போட்டி போட்டு அரசாங்கத்தோட கடுமையான தேர்வை பாஸ் பண்ணி வந்த தரமான வித்துக்கள். அரசு பள்ளியில் படித்தா இப்போ 7.5% உள் ஒதுக்கீடு கிடைக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் லட்சமாக கொட்டி கொடுத்து பிரியாணி அரிசி வாங்குறவங்க சீட்டு கிடைக்காம திணறும்போது எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாகவே டாக்டர் சீட்டு, இன்ஜினியரிங் சீட்டெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. நியூஸில் கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்போது யார் மாஸ் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக நான் ஒன்று சொல்ல வரேன். அதாவது நான் சொல்ல வர்றது இதுதான். அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்களோட பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அரசு பள்ளிகள் மோசமானவை என்று அர்த்தம் இல்லை. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், பொருளாதார வசதி மற்றும் சமூக அந்தஸ்து சார்ந்த ஒரு தேர்வு, அவ்வளவுதான். அரசு பள்ளிகளில் இன்றைக்கி எஜுகேஷன் ஃப்ரீ, புக்ஸு ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, எல்லாவற்றையும் விட கட்டமைப்பு வசதிகளும் டிஜிட்டல் கிளாஸ் ரூம்களும் சூப்பராக டெவலப் ஆகிட்டு வருது. அப்துல் கலாம் ஐயா முதல் இன்றைக்கி இருக்கிற எத்தனையோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் வர சாதித்த பல பேர் அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு வந்தவங்க தான். பள்ளிக்கூடம் எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு யதார்த்தமான வாழ்க்கையும் கல்வியும் வீட்டிலருந்தே கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்கூல் பிராண்டு இதெல்லாம் முக்கியம் இல்லை, பிள்ளைங்களுடைய முயற்சியும் நம்ம வளர்ப்புமே தான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.